சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நந்தினி ஜோதி கிட்ட, இங்கே பாரு, நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்க போகுது, அதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜோதி கண்டிப்பாக நடக்காது, என் பொண்ணு மகா அப்படிலாம் நடக்க விட மாட்டா, அவள் கண்டிப்பாக வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி யோசிக்கிறாங்க, அவள் உயிரோடு இருந்தால் தானே வரத்துக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ ஜோதி, என்ன நந்தினி என்ன யோசிக்கிற, மகா இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, கண்டிப்பாக அவள் வந்துடுவா, சித்தர் சொன்ன மாதிரியே மகா வந்துடுவா அப்படின்னு சொல்ல. அப்போ நந்தினி யோசிக்கிறாங்க, என்ன இவ சும்மா மகா வந்துருவானே சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இங்கே பாரு, நீ வேணும்னா உன் பொண்ணு வந்துடுவா அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கலாம், ஆனால் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜய் வந்துட்டு, அம்மா நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இப்போது விக்ரம் எங்கே இருக்கான் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, விக்ரம் எதுக்காக இங்கே வந்திருக்கானோ அதை பண்ணுறதுக்காக போயிருக்கான், நான் கூட்டிகிட்டு வந்தால் மகான்ற மகாலட்சுமியை பார்க்கறதுக்காக போயிருப்பான், இந்நேரத்துக்கு அந்த பொண்ணை பார்த்து பேசி பழகி காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் போயிருப்பான், இப்போது விக்ரம்க்கும் நான் கூட்டிகிட்டு வந்த அந்த மகாக்கும் அடுத்த முகூர்த்தத்திலேயே நான் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிடுவேன், நான் நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்ல. அப்போ ஜோதி, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போது நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க, ஆனால் அதையும் மீறி அதுதான் மகா இல்லை அப்படின்னு நீங்கள் போயிட்டு விக்ரம் கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விக்ரமோட உயிருக்கு தான் ஆபத்து, உன் பொண்ணு மகா கழுத்தில் இருக்கிற தாலி கீழே இறங்கிடும், டாக்டர் சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா, அதனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நான் போயிட்டு விக்ரம் அந்த மகா கிட்ட எப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்து ரசிக்கிறேன் அப்படின்னு நந்தினி அங்கேருந்து போகிறாங்க. இவங்க 3 பேரும் விக்ரம் எங்கே இருக்காரு அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக விக்ரம் தேடிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் அந்த மகாவை பார்க்கறதுக்காக தேடிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ அங்கே பூ வித்துட்ருப்பாங்க. அங்கே ஒரு ரோஸை மட்டும் வாங்கிட்டு அந்த மகாவை தேடிக்கிட்டே அப்படியே வந்துட்டுருக்காங்க. நந்தினியும் புலிமுருகனும் விக்ரமை தேடிட்டு வந்துட்டுருப்பாங்க. இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் டீ குடிக்க இறங்கினவங்க விக்கி டாக்டர் எல்லாமே டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ஆம்புலன்ஸை நந்தினி செட் பண்ண அந்த ரவுடிங்க அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை பார்த்ததுமே விக்கி, மேடம் வண்டி யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆம்புலன்ஸை யாரோ எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு கத்துறாங்க. ஓடி பார்க்கறதுக்குள்ள ரொம்ப வேகமாக அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மேடம் யார் மேடம் அவங்க, இப்போ என்ன மேடம் பண்ணுறது, எதுக்காக மேடம் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக லேப்டாப்பை ஆன் பண்ணி ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்ட ஆம்புலன்ஸோட நம்பரை கேட்குறாங்க. அந்த நம்பரை போட்டு ஜிபிஎஸ்ஸை ட்ராக் பண்ணி எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்க நம்ம பக்கத்தில் தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து விக்கி, மேடம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்க, எல்லா ஆம்புலன்ஸ்லேயுமே ஜிபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு அவங்க எந்த இடத்துல போயிட்டுருக்காங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், இப்போது அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பக்கத்தில் தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல. அப்போது விக்கி மேடம் இப்போ நம்ம எப்படி மேடம் அவங்கக்கிட்ட போகிறது, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, நாம் எப்படி அவங்கக்கிட்ட போகிறது அப்படின்னு சொல்ல. அப்போது அந்த இடத்துல டீ குடிக்கிறதுக்காக ஒருத்தவங்க பைக்கை நிறுத்திட்டு இறங்கி வராங்க. அந்த சமயம் பார்த்து டாக்டர் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விக்கியும் கூடவே போகிறாங்க. அப்போது அந்த வண்டியோட ஓனர் ஐயோ என்னோடய வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்களே அப்படின்னு பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர் சார் பதட்டப்படாதீங்க, அவங்க ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் போகிறாங்க, உங்கள் வண்டி சேஃபாக திரும்ப இங்கே கொண்டு விட்டுருவாங்க, பயப்படாதீங்க, அவங்க ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்கள அமைதியாகிடுவாங்க. டாக்டர் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட போயிடுவாங்க. அப்போது அந்த ரவுடிங்கெல்லாம் டே அந்த பொண்ணு நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு, பின்னாடியே வந்துட்டுருக்கு, வேகமாக போ அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டரும் விடாமல் ரொம்ப வேகமாக போய்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்துல போயிட்டு அந்த ஆம்புலன்ஸை தாண்டி போயிட்டு வண்டியை முன்னாடி நிறுத்தி அவங்க ஆம்புலன்ஸ் வரதுக்கு முன்னாடியே டாக்டர் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்ததுமே ஆம்புலன்ஸை நிறுத்திட்டு வண்டியில் இருந்தால் எல்லா ரவுடிங்களும் கீழே இறங்குறாங்க. இறங்கி லைனாக நிற்கிறாங்க. அப்போது விக்கி மேடம்
நீங்கள் பின்னாடி தள்ளி நில்லுங்க, நான் இவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கி முன்னாடி வர அப்போது ஒருத்தவங்க விக்கியை அடிக்கிறதுக்காக வராங்க. அப்போ கரெக்டாக டாக்டர் வந்து அவங்க கையை பிடிச்சி பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாங்க. மொத்த பேரையும் கட்டையால் அடித்து அங்கேருந்து துரத்துறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆம்புலன்ஸை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆம்புலன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது. திரும்பவும் வந்து டாக்டர் இறங்கி வந்து ஆம்புலன்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. விக்கியும் இறங்கி வராங்க. இறங்கி வந்து டாக்டர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என்னன்னு தெரியல, ஆம்புலன்ஸ் ஸ்டார்ட் ஆகலை, அதான் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்ன இவங்க டாக்டரு, இன்ஜினியரு, மெக்கானிக்கனு எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்களே அப்படின்னு அப்படியே வந்து டாக்டரை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு விக்ரம் அப்படியே மகாவை தேடிக்கிட்டே வராங்க. நந்தினி புலிமுருகனும் வந்து விக்ரம் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. விக்ரம் வந்துட்டு நந்தினி கூட்டிகிட்டு வந்த அந்த மகா நிற்கிற இடத்த வந்து பார்க்காம அவர் பாட்டு வந்து வந்துட்டுருப்பாரு, சாமி கூடவே வந்துட்டுருக்காரு. நந்தினி ஒரு பக்கம் என்ன இவன் மகா அங்கே தான் நின்றுட்டுருக்கா, பார்க்காம இவன் பாட்டுக்கு வந்துட்டுருக்கானே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ புலிமுருகன் வந்துட்டு, அக்கா நான் வேணா போய் சொல்லிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க, டேய் அதெல்லாம் வேண்டாம் இரு, அதுக்கப்புறம் ஏதாவது கெடுத்து விட்டுருவேன் நீ அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விக்ரம்னு கூப்பிடுறாங்க. விக்ரம் வந்து திரும்பியே பார்க்க மாட்டாரு, அப்படியே சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. நந்தினி வந்து ரொம்ப நேரமாக கூப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ புலிமுருகன், அக்கா இந்த சத்தத்தில் நீ கூப்பிடுறது சுத்தமாக கேட்காதுக்கா அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி என்ன பண்ணுறாங்கன்னா விக்ரமுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி விக்ரம் மகா வந்து பக்கத்தில் தான்ப்பா இருக்கா, திரும்பி பாருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, அம்மா எங்கேம்மா இருக்காங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி அப்போது விக்ரம் வந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. உன்னோட ரைட் சைடு தான் இருக்காங்கப்பா, பாருப்பா உன்னோட ரைட் சைடில் பாருன்னு சொல்கிறாங்க. விக்ரம் அதை கேட்காம லெஃப்ட் சைடில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போது நந்தினி வந்துட்டு, என்ன இவன் நம்ம ரைட் சைடில் சொல்லிகிட்ருக்கோம், இவன் லெஃப்ட் சைடில் போகிறானே, இவன் பார்க்கவே மாட்டான் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய், ஐஸ்வர்யா, ஜோதி இவங்க 3 பேரும் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, அந்த நந்தினி கூட்டிகிட்டு வந்த மகாவை மட்டும் மாப்பிள்ளை வந்து பார்த்துடக்கூடாது, கடவுளே இந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது, என் பொண்ணோட வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிகிட்ருக்கேன். அப்போ விஜய் வந்துட்டு, அத்தை இங்கே பாருங்கள், இப்போ நாம் போயிட்டு விக்ரமை கண்டுபிடிச்சி எப்படியாவது அந்த பொண்ணு மகா இல்லை அப்படின்னு நாம் உண்மையை சொல்லிடணும், அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, முதல்ல அந்த பொண்ணு மகா கிடையாது அப்படின்ற உண்மையை நாம் சொல்லலாம் வாங்க அப்படின்னு அவங்க 3 பேரும் வந்து ரொம்ப வேகமாக விக்ரமை தேடிட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கே டாக்டர் ஒரு வழியாக எப்படியோ வந்து வண்டியை சரி பண்ணி ஆம்புலன்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க மொபைலை வந்து வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்க்கும்போது விஜய் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பார். அதில் வந்துட்டு, மேடம் உங்கள் நம்பருக்கு நான் கால் பண்ணேன், ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு, அதனால தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இப்போ நாங்கள் புளிச்சலூரில் இருக்கிற சிவன் கோவிலில் இருக்கோம். எங்கள் அம்மா வந்துட்டு மகான்ற பேரில் வேறு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இதுதான் மகா அப்படின்னு விக்ரம் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு மகாவை வந்து கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் வந்து போடுறாங்க. 8 மணிக்குள்ளே வந்து நீங்கள் கோவிலுக்கு மகாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு வந்து போடுறாங்க. அதனால் இன்னும் ஒரு 1/2 hour வந்து நம்ம அந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு விக்கி கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. விக்கி வந்துட்டு, எப்படி நாம் இன்னும் 1/2 hour வந்து எப்படி நாம் வந்து அந்த கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னு கேட்க, நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு டாக்டர் வந்துட்டு ரொம்ப வேகமாக ஆம்புலன்ஸை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வராங்க. அதே மாதிரியே மகாவை கோவிலுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நந்தினி எப்படியாவது அவங்க கூட்டிகிட்டு வந்த மகாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அந்த மகாவை வந்து கூட்டிகிட்டு வராங்க. எப்படியாவது உன்னை வந்து விக்ரம் கிட்ட காமிச்சே ஆகணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக கூட்டிகிட்டு வர, அதுக்கு முன்னாடியே விக்ரம் வந்துட்டு மகா இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. மகா வந்து முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பாங்க. அதை வந்து கிட்ட போயிட்டு நின்று மகான்னு கூப்பிடுறாங்க. கரெக்டாக அவங்க தலையில் போட்டிருந்த அந்த சாரி வந்து அப்படியே பறக்குது. நான் தான் விக்ரம் அப்படின்னு சொல்லும்போது மகா வந்து திரும்பி பார்க்குறாங்க. விக்ரம் வந்து மகாவோட முகத்தை வந்து பார்த்துடுறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.